ட்ராவலர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சூப்பராக ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இன்னொரு புது வீடியோவில் நான் உங்களை சந்திச்சது எனக்கு ரொம்பவே ஹாப்பி. ஸோ நேற்று பார்த்தீங்க அப்படின்னா கியா வந்து கிளாவிஸ், அதாவது கேரன்ஸ் கிளாவிஸ் அப்படிங்கிற ஒரு மாடலை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதை வந்து ஃபேஸ் லிஃப்டட் மாடல் அப்படின்னும் சொல்லலாம், இல்லை புது மாடல் அப்படின்னு வந்து சொல்லலாம். நிறைய மாற்றங்களை கேரன்ஸில் இருந்து கிளாவிஸில் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு டிசைனே பார்க்குறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிபிக்கல் கொரியன் டிசைனில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. நம்ம ஆல்ரெடி சிரோஸ் வந்து பார்த்துருந்தோம். அந்த சிரோஸோட டிசைனை நம்ம ரொம்ப எப்படி சொல்ல கலாய்ச்சிருந்தாலும் கூட, பட் ரோட் ப்ரெசன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சிரோஸ் ரொம்ப சூப்பரான டிசைனில் இருந்துச்சு. கம்ஃபர்ட் ரீதியாகவும் பார்த்தீங்க அப்படின்னா சிரோஸ் வந்து ஒரு சூப்பரான டிசைனில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கியா வந்து அடுத்த கட்டத்துக்கு அவங்களோட டிசைன் லாங்குவேஜை வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த காரை பார்க்கும்போதும் சரி, சிரோஸை பார்க்கும்போதும் சரி, யூஸ்வலாக இருக்கக்கூடிய கார் டிசைனில் இருந்து இப்போ கியாவோட டிசைன் அப்படிங்கிறது உண்மையிலேயே மாறுபட்டு தோன்றுது அப்படின்னு வந்து கண்டிப்பாக வந்து சொல்லலாம். எனிவே இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா கிளாவிஸில் கேரன்ஸை விட கிளாவிஸில் என்னெல்லாம் அப்டேட் வந்து நடந்திருக்கு, உண்மையிலேயே ஒருத்தா என்னன்ற எல்லாத்தையுமே டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ கியா கேரன்ஸ் கிளாவிஸ், இந்த கிளாவிஸுங்கிற பேரை பார்த்தீங்க அப்படின்னா லத்தீன் வார்த்தையிலேருந்து எடுத்திருக்காங்க. கிளாவிஸ் ஆரோரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையிலேருந்து எடுத்திருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கோல்டன் கீ அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு கியா வந்து தெரிவிச்சிருக்காங்க இந்த பெயர் பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ இருக்கக்கூடிய கிளாவிஸ் பார்த்தீங்க அப்படின்னா 8 விதமான கலர் ஆப்ஷனில் வருது, 7 விதமான வேரியண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அறிமுகப்படுத்தியிருக்காங்க. எனிவே இதோட டிசைன் பற்றி நம்ம 1 by 1 பேச ஆரம்பிப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதோட பிளாட்ஃபார்ம் வந்து மேஜராக வந்து அப்கிரேட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். இதோட பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி K1 பிளாட்ஃபார்மில் இருந்துச்சு, இப்போ K2 பிளாட்ஃபார்முக்கு பார்த்தீங்க அப்படின்னா அப்கிரேட் வந்து பண்ணியிருக்காங்க. உண்மையிலே இது ஒரு நல்ல மூவ் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா ஹுண்டாயோட கிரெட்டாவாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் கியாவோட செல்டாஸாக இருக்கட்டும், இது எல்லாமே இந்த பிளாட்ஃபார்மில் தான் வந்து உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. டைமென்ஷன் விஷயத்துக்கு வந்தீங்க அப்படின்னா லென்த்து, வித்து, அதாவது லென்த்தை தவிர பாக்கி எல்லாமே கேரன்ஸ்ல இருந்து அப்படியே தான் வந்து கேரி ஃபார்வர்ட் வந்து பண்ணியிருக்காங்க. பட் பைக்கோட லென்த் மட்டும் ஒரு 10 mm பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அதிகமாயிருக்கு அப்படின்னு வந்து சொல்லுவேன். இந்த 10 mm வந்து பெரிய நம்பரா இல்லை அப்படின்னாலுமே மேபி ஒரு கொஞ்சம் பூட்ல ஸ்பேஸ் கிடைச்சிருக்க வாய்ப்பு இருக்கு, இல்லை கம்ஃபர்ட்ல ஏதாவது கொஞ்சம் ஸ்பேஸ் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிருக்க வாய்ப்பு இருக்கு. வெஹிக்கிள் நேரில் பார்க்கும்போது அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து பேசுவோம். இப்போ வெஹிக்கிளோட டிசைன் விஷயத்துக்கு வருவோம். நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி அந்த கியாவோட ஒரு டிபிக்கல் கொரியன் டிசைன், ஒரு கொரியன் கார் போன்ற இருக்கக்கூடிய ஒரு தோற்றத்தில் தான் இந்த வெஹிக்கிளை வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லுவேன். இந்த வெஹிக்கிளோட ஹெட்லைட் ஆஸ் யூஷுவல் நம்ம கியா கார்கள் அப்படின்னாலே அந்த ஸ்டார் மேப் எல்இடி டிஆர்எல்ஸ் அப்படிங்கிற விஷயத்த நம்ம வந்து பார்ப்போம். இந்த வெஹிக்கிளையும் அந்த ஸ்டார் மேப் எல்இடி டிஆர்எல் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஹெட்லைட்ஸ் விஷயத்துக்கு வந்தீங்க அப்படின்னா ஸோ எல்இடி மல்டி ஃபேஸ்டு ரிஃப்ளெக்டர் இருக்கக்கூடிய எல்இடி லைட் செட்டப் தான் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. நைட் நேரத்தில் மேபி இது பிரைட்டராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. டெயில் போஷர் பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் வந்து அந்த ஸ்டார் மேப் எல்இடி டெயில் லைட்ஸ் தான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. கனெக்டட் டெயில் லைட்ஸ் மாதிரியான டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. பட் ரியரில் இருந்து அந்த வெஹிக்கிள் பார்க்கும்போதும் சரி, அந்த டெயில் லைட் செட்டப்லாம் பார்க்கும்போது சரி, சோனட் அதுக்கப்புறம் செல்டாஸை பார்க்கறது போலவே இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். அந்த டெய்லைட்ஸ்லாம் வந்து பார்த்தாலே கண்டிப்பாக வந்து தெரியும். இது வந்து சிரோஸ் மாதிரி இல்லை அப்படின்னு வந்து சொல்லுவேன். ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் பார்க்கறதுக்கு சிமிலராக சிரோஸ் மாதிரி இருந்தாலும் டெயில் ப்ரொஃபைல் பார்க்கும்போது அந்த சிரோஸோட டிசைன் கம்ப்ளீட்டாக இல்லை அப்படின்னு வந்து சொல்லலாம். ஒரு ப்ராப்பர் எம்பிவி மாதிரியான ஒரு டிசைனில் தான் அந்த காரை வந்து உருவாக்கியிருக்காங்க. டெயில் ப்ரொஃபைலும் பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராகவே இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். அலாய்வில்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 17 inches கிறிஸ்டல் கட் அலாய்வில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அலாய்வில்ஸோட பேட்டர்னுமே வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராகவே இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். டிசைனாக ஓவராலாக பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலே கார் வந்து ஒரு எம்பிவி ரக காரை தாண்டி ஒரு எஸ்வி ரக கார் மாதிரியான ஒரு ஃப்ரண்ட் ப்ரொஃபைல்லாம் உருவாக்கி இருக்கிறது பார்க்க ரொம்பவே சூப்பராகவே இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அடுத்ததான் இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா பேனாரோமிக் சன்ரூஃப் பார்த்தீங்க அப்படின்னா பயன்படுத்தியிருக்காங்க. முன்னாடி கேரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா சன்ரூஃப் வந்து இருந்துச்சு தான், பட் இப்போ இதில் வந்து பேனாரோமிக் சன்ரூஃப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் வந்து இப்போ மக்கள் அதிகமாக விரும்பி இந்த சன்ரூஃப்காக வந்து போகிறாங்க. ஒரு ஃபேமிலி கார், ஒரு 7 seater ஃபேமிலி காரில் இதெல்லாம் கொடுத்துருக்கிறது ஆஸ் ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸாக, ஒரு ஃபேமிலி கஸ்டமராக இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எனிவே இது இன்டீரியரோட டிசைன் உங்களுக்கு பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, பிடிச்சிருக்கா என்னன்ற எல்லாத்தையுமே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அப்படியே இன்டீரியர் விஷயத்துக்கு வருவோம். இன்டீரியர்லையும் பல மாற்றங்களை பார்த்தீங்க அப்படின்னா கிளாவிஸில் வந்து கியா வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ முதல்ல இதோட டேஷ்போர்டு அரேஞ்ச்மெண்ட் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராகவே இருக்குது, ஸ்போர்ட்டியலாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 26.6 inches இருக்கக்கூடிய ஒரு
ஒரு டூயல் டிஸ்பிளே பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். அது ஒரு பேனோரமிக் டிஸ்பிளே மாதிரி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு 10.25 இன்ச்சஸ் இருக்கக்கூடிய டூயல் டிஸ்பிளே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். 2 டிஸ்பிளே இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், ஆஸ் யூஷுவல் ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த காரில் தாராளமாக இருக்க தான் போகுது. அது மட்டும் இல்லாமல் 360 கேமராவும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காரில் கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்லையும் பார்த்தீங்க அப்படின்னா தெளிவாக ஸ்பீடாக இருக்கட்டும், அடாஸ்க்கான கண்ட்ரோல்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே நம்மளால இதில் தாராளமாக பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லுவேன். அடுத்ததாக மேஜராக அப்கிரேடாக இருக்கக்கூடிய விஷயமே பார்த்தீங்க அப்படின்னா இதில் 4-வே பவர் அட்ஜஸ்டபிள் சீட் கொடுத்துருக்காங்க. வென்டிலேட்டட் சீட்டாகவும் இதை உருவாக்கியிருக்காங்க. ஸோ இந்த நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு வென்டிலேட்டட் சீட் கொடுத்துருக்கிறது எஸ் ஒரு பாசிட்டிவ் சைடு அப்படின்னு சொல்லுவேன். அடுத்ததாக இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஏர் பியூரிஃபையரும் இப்போ ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏர் பியூரிஃபையர் இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. போஷோட ஸ்பீக்கர்ஸ் தான் பயன்படுத்தியிருக்காங்க. முன்னாடி 6 ஸ்பீக்கர் இருந்துச்சு, பட் இப்போ 8 ஸ்பீக்கராக மாற்றிருக்காங்க. ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் மேபி பெட்டராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த கார்லையும் பார்த்தீங்க அப்படின்னா 6 சீட்டர் 7 சீட்டர் அப்படின்னு 2 மாடல் இருக்குது. 6 சீட்டர் ஒன்லி டாப் அண்ட் மாடலில் மட்டும்தான் கிடைக்கும். 7 சீட்டருங்கிறது உங்களுக்கு எல்லா வேரியன்ட்ஸ்லையும் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. கியாவோட கேரன்ஸே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம சமீபத்தில் எர்டிகா கூட ஒரு கம்பேரிஷன் மேக் பண்ணியிருந்தோம். உண்மையிலேயே ஒரு ப்ராப்பர் 7 சீட்டட் கார் அப்படின்னு சொல்லலாம் கேரன்ஸை பொறுத்த வரைக்கும். எர்டிகாவோட ஒப்பிடும்போது பார்த்தீங்க அப்படின்னா கம்ஃபோர்ட் ரீதியாக ரொம்பவே பெட்டராகவே இருந்துச்சு. நம்மளோட கம்பேரிஷனில் அதை டீட்டெயிலாக பேசியிருக்கோம். 2 காரையும் சீட்டிங் கம்ஃபோர்ட்லாம் ஒரு 3 பேரை உட்கார வச்சலாம்னு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். மேபி இந்த வீடியோவில் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருப்பீங்க அதோட கம்பேரிஷன் வீடியோஸ் எப்படி இருக்குது, அதோட கம்ஃபோர்ட்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு. உண்மையிலேயே ஒரு 7 பேர் பயணிக்கக்கூடிய கம்ஃபர்டபுளான ஒரு கார் அப்படின்னு சொல்லலாம் கியாவோட கேரன்ஸ் பொறுத்த வரைக்கும். இந்த கிளாவிஸ்லையும் கம்ஃபோர்ட்டில் எந்த ஒரு குறையும் இருக்காது அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ இன்டீரியர் டிசைனும் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. ஸோ சீட்டோட கலர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 விதமான கலர் ஆப்ஷனும் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு வேரியன்ட்ஸ்க்கு தகுந்த மாதிரி அந்த கலர்ஸ்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா வித்தியாசங்கள் அப்படிங்கிறது இருக்கும். இந்த வெஹிக்கிளில் உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் ரீதியாகவும் பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. கியாவோட கனெக்ட் 2.0 ஃபீச்சரும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலியமா நீங்கள் உங்கள் மொபைல் ஃபோன்லேயே, அதாவது வெஹிக்கிளை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறத உங்கள் மொபைல் ஃபோன்லேயே பார்த்துக்க முடியும். 4 விண்டோஸோட பவர் விண்டோஸ் அப்ஸ் அண்ட் டவுன் பார்த்தீங்க அப்படின்னா இதில் உங்களால் பண்ண முடியும். இது மாதிரி பலவிதமான ஃபீச்சர்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கியாவோட கனெக்ட் 2.0 அந்த அப்ளிகேஷன் மூலமா உங்களால் பெறவும் முடியும். அதாவது மொபைல் ஃபோன்லேயே உங்கள் காரில் ஒரு சில விஷயங்களை கண்ட்ரோல் பண்ண முடியும். வாய்ஸ் அசிஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கொடுத்துருக்காங்க. இது மாதிரியான பல ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் கொடுத்துருக்காங்க. சேஃப்டியில் இன்னொரு முக்கியமான விஷயம் அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும்னா இதில் அடாஸ் லெவல் 2 ஃபீச்சரும் பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 வகையான அடாஸ் ஃபீச்சர் பார்த்தீங்க அப்படின்னா இதில் கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே நீங்கள் இப்போ டிஸ்பிளேல பார்க்கலாம் என்ன மாதிரியான அடாஸ் ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது. பட் இது உங்களுக்கு டாப் அண்ட் அந்த டிசிடி மாடலில் தான் அந்த 20 வகையான அடாஸ் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அடாஸும் கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். பட் நிறைய பேர் அடாஸை ப்ராப்பராக பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறது தெரியல. மேபி இந்தியாவோட ரோட் சிஸ்டம் இன்னும் அப்கிரேட் ஆகும்போது இந்த அடாஸ் ஃபீச்சர் அப்படிங்கிறது எல்லாருக்கும் உதவக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கும். ஸோ ஃபீச்சர்ஸ்லையும் ஒரு படி அப்கிரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போது இருக்கக்கூடிய எம்பிவி ரக கார்ஸில் கம்பேர் பண்ணும்போது இதில் ஃபர்ஸ்ட் இன் செக்மெண்ட் ஃபீச்சர்ஸ் நிறையவே கொடுத்துருக்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம் அப்படின்னு சொல்லுவேன். சேஃப்டி ஃபீச்சரும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரோபஸ்டிக் 18 ஹை சேஃப்டி பேக் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. அதாவது 18 வகையான சேஃப்டி ஃபீச்சர் ஸ்டாண்டர்டாக இந்த வெஹிக்கிளில் இருக்குது. 6 ஏர்பேக் ஸ்டாண்டர்டாக கொடுக்குறாங்க. ஏபிஎஸ் இபிடியாக இருக்கட்டும், ஹில் ஹோல்டு அசிஸ்டாக இருக்கட்டும், ஹில் டிசன் கண்ட்ரோலாக இருக்கட்டும், இது மாதிரியான நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. வெஹிக்கிள் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராமாக இருக்கட்டும், டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டமாக இருக்கட்டும், 4 வீல்லையும் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்க் பிரேக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி இதோட பிளாட்ஃபார்மும் மாறி இருக்கு. இதோட பில்டு எல்லாமே பழசை விட, அதாவது கேரன்ஸை விட கம்பேர் பண்ணும்போது கிளாவிஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கும் அப்படின்றத நம்புவோம். எனிவே இந்த வெஹிக்கிள் கையில் கிடைக்கிற பட்சத்தில் நம்ம ரிவ்யூ பண்ணும்போது இதெல்லாம் பற்றி இன்னும் நம்ம டீட்டெயிலாக பேசலாம். ஸோ கியா கேரன்ஸில் பயன்படுத்தியிருந்த அதே இன்ஜின் ஆப்ஷன்ஸ் தான் இப்போ கிளாவிஸ்லேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3 விதமான இன்ஜின் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ 1.5 லிட்டர் டிஜிடிஏ இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. டர்போ பெட்ரோல் இன்ஜின் இதை பயன்படுத்தியிருக்காங்க. அதிகபட்சமாக பவர் பார்த்தீங்க அப்படின்னா 159.7 PS பவரும், டார்க் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 253 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. இதில் 6 ஸ்பீட் மேனுவல் கொடுக்குறாங்க, 6 ஸ்பீட் ஐஎம்டி கொடுக்குறாங்க, 7 ஸ்பீட் டிசிடியும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது அதில் 1.5 லிட்டர் NA இன்ஜின், நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜினும் இதில் கொடுத்துருக்காங்க. இதோட பவருங்கிறது 114.7 PS பவர். அதிகபட்சமான டார்க் பார்த்தீங்க அப்படின்னா 143.8 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. இதில் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் மட்டும்தான். டீசல் விஷயத்துக்கு வந்தீங்க அப்படின்னா 1.5 லிட்டர் CRDI டீசல் VGT, அதாவது வேரியபிள் ஜாமெட்ரிக்கல் டர்போ சார்ஜர் இருக்கக்கூடிய இன்ஜின் தான் இதில் பயன்படுத்தியிருக்காங்க. இது அதிகபட்சமாக ஒரு
15 PS பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது, 250 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது, 6 ஸ்பீட் MT அதாவது மேனுவல் டிரான்ஸ்மிஷனும் 6 ஸ்பீட் AT அதாவது டார்க் கன்வெர்ட்டர் டிரான்ஸ்மிஷனும் இதில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இன்ஜின் பொறுத்த வரைக்கும் கேரன்ஸில் பார்த்தது தான். டீசல் எனக்கு தெரிஞ்சு ஒரு 18லேருந்து 20 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் கொடுக்கும். பெட்ரோல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15 கிலோமீட்டர் இல்லை ஒரு 13 கிலோமீட்டர் மைலேஜ் அப்படிங்கிறது நீங்கள் எதிர்பார்க்கலாம். ரெண்டு இன்ஜினை பொறுத்த வரைக்கும் மேபி TGTI வந்து ஹைவேஸில் ஒரு 16 வரைக்கும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் இதோட மைலேஜாக இருக்குது. ஸோ இப்போதைக்கு இதோட ப்ரைஸிங்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கியா வந்து ரிவீல் பண்ணலை. இன்னும் ஒரு சில நாட்களில் இதோட ப்ரைஸிங் எல்லாத்தையுமே வந்து ரிவீல் பண்ணிடுவாங்க. கேரன்ஸோட கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா கிளாவிஸோட ப்ரைஸ் அப்படிங்கிறது மேபி கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை அந்த பேஸ் மாடலை வேணால் இப்போ இருக்கக்கூடிய கேரன்ஸோட ப்ரைஸ்க்கே வந்து லான்ச் பண்ணிவிட்டு மித்த வேரியன்ஸில் வந்து ப்ரைஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு நீங்கள் கியா கேரன்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க, வாங்கலான்னு இருக்கீங்க அப்படின்னா மேபி உங்களுக்கு பெஸ்ட் ஆஃபர்ஸில் கூட சில டீலர்ஷிப்பில் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏதாவது ஆஃபர் இருக்கா என்னென்னு. ஏன்னா கிளாவிஸ் வந்ததுக்கப்புறம் கேரன்ஸ் கண்டிப்பாக வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அதனால் ஒரு சில டீலரில் ஸ்டாக் வந்து அவைலபிளாக இருக்குது. எடுக்கணும்னு நினைக்கிறவங்க, ஆஃபரில் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணலாம். இல்லை கிளாவிஸ்க்கு வெயிட் பண்ணலாமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையிலே நிறைய அப்டேட்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அடுத்த ஒரு 10-12 வருஷத்துக்கு நான் கார் மாற்றவே மாட்டேன், நான் இந்த காரை எடுத்து ஒரு 10 வருஷத்துக்கு ஓட்டலாமான்னு கேட்டிங்கன்னா அது மாதிரியான பீப்புள்ஸ் தாராளமாக வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா ஒரு நியூ டிசைன், இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கியா வந்து நிறைய டிசைன் மாற்றங்களை வந்து கொண்டு வராங்க. இந்த டிசைன் மாற்றம் வந்து மேபி இந்தியன் மார்க்கெட்டோட டிசைன் லாங்குவேஜை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த டிசைன் நிறைய பேருக்கு இப்போதைக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னாலும் இந்த தனுஷ் படத்தில் சொல்கிற மாதிரி தான் பார்க்க பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருந்திருக்கும் அப்படிங்கிறத நம்புறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை தமிழ் வீல்ஸ் மணிகண்டன். நன்றி, வணக்கம்.